இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை ஸ்திரீ சக்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் 396. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 725 817. ஸோ 1/1 நியூ இயர் அன்றைக்கி அவங்க அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 265 900 அடிச்சிருக்காங்க, 900. ஸோ அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்கிற விஷயம் புரியும். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா சொல்கிற வீடியோ கெஸ்ஸிங் கொஞ்சம் புரியாமல் போயிடும். ஸோ இப்போ அந்த உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம். நான் 2 நாளாக கொஞ்சம் வின்னிங் வீடியோ போடல. வின்னிங் வந்திருந்தது, கொஞ்சம் வின்னிங் வீடியோ போட முடியலைங்க. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலராக போட்டுட்டு இருந்தோம். ஒரு பெரிய வின்னிங் 3D இந்த மாதிரி தட்டி தூக்கி தான் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பேன் நான். ஸோ 2 போர்டு தான் பாஸ் ஆனிச்சு, அதனால் வந்து போடல. ஸோ நாளையிலேருந்து இது பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து டியருக்கும் வந்து கெஸ்ஸிங் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கு உங்கள் இன்னும் சப்போர்ட் வேணும். கண்டிப்பாக டியருக்கும் வந்து இதுலேருந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் இனிமேல் ரெகுலராக இந்த சேனல்லே வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் தான் வரும். அது 0க்கு நான் 3 ஸ்டார் கொடுத்துருந்தேன். சரிங்களா? 0 தவறுனா தான் இது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 0 வந்து நம்ம மாதம் சொல்லி வச்சு தட்டி தூக்கியிருக்கோம். சரிங்களா? 0 வந்து நம்ம ரிப்பீட் வருது, அது இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா? சி போர்டில் 0 வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் அடுத்தது எதிர்பார்த்தது ஒரு 7 நம்பர் எதிர்பார்த்தேன். அவங்க நேற்று இருந்த நம்பரில் அப்படியே ஒரு நம்பர் மட்டும் பவர் எடுத்து அடிச்சிட்டாங்க 4க்கு. ஸோ அதனால் நம்மளால் இது பண்ண முடியல. சரிங்களா? வின்னிங் சரியாக கொடுக்க முடியல. ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 70 மேட்ச் பண்ணியிருப்போம், 80 மேட்ச் பண்ணியிருப்போம். சரிங்களா? கீழே வந்தீங்கன்னா 60 50 மேட்ச் பண்ணியிருப்போம். இங்கே வந்தீங்கன்னா 60 50 மேட்ச் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க வந்து அந்த 4க்கு அப்படியே பவர் எடுத்து இது பண்ணிட்டாங்க. அது ஒன்று மட்டும் தான் இது, அது ஒரு நாள் தான் மிஸ் ஆனிச்சு. பட் ஆனால் நம்ம சி போர்டு சொல்லியிருந்தோம், சொன்ன மாதிரி மாதம் தட்டி தூக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது 800 கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2 0 வந்து நம்ம கணக்கில் வந்துச்சு அப்படின்னு தான் எடுத்து கொடுத்துருந்தோம். இன்றைக்குமே எனக்கு வந்தது 600ன்னு வந்திருந்தது. இருந்தாலும் நான் 800 தான் திரும்ப இன்றைக்கே மிஷின் நம்பர் வந்தப்பறம் 800 அப்படியே ரிப்பீட் கொடுத்தேன். அடித்த நம்பரே அடிக்கும் தான் ரிப்பீட் கொடுத்தேன். அதனால தான் 80 கொடுத்துருந்தேன். அதை வந்து நமக்கு 90 மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இங்கேயும் ஒரு பிசி வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே ஒரு பிசி வின் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் மிஸ் தான், அதான் சொல்ல போனோம். சரிங்களா? இங்கே வந்து 00 பிசி வின் பண்ணிக்கிறோம். ஸோ 400க்கு நம்ம 800ன்னு ஒரு கெஸ்ஸிங் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த இது யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. நேற்று தான் 2 0 அடித்தாங்க. கண்டிப்பாக ஒரு 0 ஒரு 5 ஒரு 8 இந்த மாதிரி தான் போவான்னு நினச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். சி போர்டில் 0ன்னு தான் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அது ஒரு மாஸ் வின்னிங் தான். நம்ம சி போர்டில் 0 தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 0வும் நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம். சரிங்களா? வச்சு போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் சி போர்டு மட்டும் வச்சுருந்துருக்காங்க. சரிங்களா? சிங்கிள் போர்டில் வச்சு நல்லா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வருஷத்தோட முதல் நாள், எப்படி போகிறாங்கன்றது தெரியாது. ஒரு வாரம் போனால் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக ட்ராக் எடுத்து எல்லாம் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு 2வது நாள். ஸோ எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் எல்லா சேனலில் யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி எடுத்த கெஸ்ஸிங்கை அப்படியே தூக்கி நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா 2 0 அடிச்சிருக்கு, 4 9 பவர் தானே, நான் அப்படியே இந்த நம்பர் பூரா அப்படியே ஃபாலோ பண்ணு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நான் டெய்லியுமே வந்து நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு சார்ட்லேயும் சரி, என்கிட்ட இருக்கிற ஒரு 7 ஃபார்முலாலையும் சரி, அதை மேட்ச் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ அப்படின்றப்ப நம்பர் கொஞ்சம் மாறி தான் வரும். சரிங்களா? ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான். ஏன்னா அப்படியே திரும்ப கொடுக்குறதுல அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை. திரும்ப 0 அடிக்க போகிறதில்ல அங்கே சி போர்டில். ஸோ கண்டிப்பாக மாறும். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ், அடுத்த ப்ரிஃபரன்ஸ் 2ஆம் நம்பர் அதுதான் அங்கே வந்திருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வருஷத்தில் நம்ம நல்ல ஒரு வின்னிங், டெய்லியும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிற மாதிரி நம்ம நல்லா எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் எடுத்து கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் 2 6 1 5 9ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போகிறேன், ரிப்பீட் வருது. சரிங்களா? அதேமாதிரி பி போர்டில் 7 3 8 1
சி போர்டில் 2 8 4 6 9 5ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 5ஆம் நம்பர் சப்போர்ட் போகிறேன். இங்கேயும் ஒரு 9ஆம் நம்பர் ரிப்பீட் வருது. சரிங்களா, ஒரு 9 வந்து ரிப்பீட் வர மாதிரி இருக்குது. நமக்கு 0 5 விட 0வை விட 2 0 அடிச்சிருக்கு. அதை விட ஒரு 9ஆம் நம்பர் தான் ரிப்பீட் இறங்குது நமக்கு ஏ அண்டு சியில். அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கணக்கில் வந்து அதை மேட்ச் பண்ணுங்கள். நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். ஃபைனல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 6 1 5ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போயிட்டேன். பி போர்டில் நேற்றே 7ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 7ஆம் நம்பர் ஷோராக வரலாம். சரிங்களா, 7 3 8 1. சி போர்டில் 2 8 4 6 9 ஒரு 5ஆம் நம்பர் இங்கேயும் வந்துச்சு. அதை நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். சரி, அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து போர்டு வந்து ஃபைனல் பண்ணுறப்ப அதை பேசிக்கலாம். ஸோ இப்போ நேற்று கொடுத்து அதே தான் இங்கே வரும். நம்ம எதுவும் மாற்ற போகிறதில்ல. ஸோ இந்த வருஷத்துக்கு கண்டிப்பாக மாறும். ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கு நான் கொஞ்சம் சார்ட் திரும்பவும் அப்டேட் பண்ணணும். சரிங்களா, 2 வருஷம் சார்ட் அப்படியே வச்சு போட்டிகிட்ருக்கோம். அதனால் இந்த ஸ்பெஷல் சி போர்டு மட்டும் மாற்றணும். 5 3 8 2 தான் கொடுத்துருந்தோம். இங்கே 0 வந்தது, அதனால் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இந்த 5ஆம் நம்பரும் வரலாம். ஏன்னா பெண்டிங்கில் இருக்கிறதுனால. ஸோ இயர் முடியும் போது ஸோ கண்டிப்பாக இந்த 3 நம்பரில் கண்டிப்பாக அந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் இறங்கி ஆகணும். அதுதான் நமக்கு சார்ட்லேயும் வந்திருக்கு. 8 2 5 8 2 வந்திருக்கு. 3 மட்டும் வரல. ஸோ உங்கள் கணக்கில் 3 வந்துச்சு அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எனக்கு 3ஆம் நம்பர் வந்துச்சு. நிறைய நம்பர் வந்ததுனால நான் அந்த 3ஆம் நம்பர் நான் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 3ஆம் நம்பர் வராமல் வந்தது நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மேலே 8ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 3ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா சி போர்ட் ஃபைனல் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபைனல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 5ஆம் நம்பர்னு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 3ஆம் நம்பர் இருக்குது. இருந்தாலும் நான் இங்கே எழுதுகிறேன். நம்ம மிஷின் நம்பரை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். மிஷின் நம்பரில் கூட 3ஆம் நம்பர் இறங்கலாம். ஸோ அப்படின்றப்ப திருப்பி வரலாம். மிஷின் நம்பரை கூட 2ஆம் நம்பர் இறங்கி திரும்ப வரலாம். அப்போ இந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே மேலே இருக்கிற இந்த நம்பரில் மிஷின் நம்பர் ஒன்று வந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு இந்த நம்பர் போட்டுக்கலாம். சரிங்களா, அதான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு போர்டுக்கு நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிசி போர்டு பார்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் 2ஆம் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ 72 82. ஸோ 4ஆம் நம்பர் வச்சு 34 29 93 47 83 88 ஒரு டபுள்ஸ் வந்திருக்கு. சரிங்களா, வரணும் 88 55 வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி. ஸோ நாளைக்கான வாய்ப்பு இருக்குது. 37 இந்த மாதிரி தான் பிசி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம். ஸோ ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 4 2க்கு நான் போகிறேன் நான். சரிங்களா, 9 அடித்ததுனால இல்லை 4 2 போகக்கூடாது. ஆக்சுவலி 6 2 தான் போயிருக்கணும். எனக்கு 4ஆம் நம்பர் தான் அதிக போர்டில் வருது. சரிங்களா, அதிக இடத்துல 4ஆம் நம்பர் தான் வருது. ஸோ 4ஆம் நம்பர் நாளைக்கு ஒரு சி போர்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர் தான். ஸோ அதுக்காக தான் 4 2 சி போர்டில் இருக்கிற 2 நம்பர் தான் நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன் நான். சரிங்களா, எப்படி பார்த்தாலுமே நாளைக்கு ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. சரிங்களா, அதுக்கு சொல்லிடுறேன். நான் மிஷின் நம்பரில் அடிச்சிச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம் அதை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் புரியும். இந்த மிஷின் நம்பர் இந்த 3ஆம் நம்பர்லாம் கொடுக்குறது ஏன் கொடுக்குறோம், எதுக்கு அப்படின்றத உங்களுக்கு புரியும். சரிங்களா, அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா, ஸோ ஏ போர்டில் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா, 2 6 ஏ போர்டில் 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர். அதேமாதிரி இதில் வந்து 7ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ஒரு 1ஆம் நம்பர். எப்பயுமே சென்டர் போர்டு 3 நம்பர் போவேன். ஏன் அது போகிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம 3D தட்டி தூக்கிறதுக்காக போகிறேன். சரிங்களா, சி போர்டில் நான் இங்கே மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். சி போர்டில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சரிங்களா, 2ஆம் நம்பர் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் கொடுக்குறேன். சரிங்களா, 2ஆம் நம்பர். ஸோ அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா ஒரு 4ஆம் நம்பர் போகிறேன் நான். சரிங்களா, 2 4 போகிறேன். ஸோ 8ஆம் நம்பருக்கும் அதே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் நான். சரிங்களா, இந்த 3 நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 8 2 4. சரிங்களா, அடுத்ததாக போனால் எனக்கு 9ஆம் நம்பர் ஒரு ரிப்பீட் வருது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, திரும்ப சொல்லிக்கிறேன் நான். 9ஆம் நம்பர் ஒரு ரிப்பீட் வருது. ஸோ 9 5 அப்படின்னா எல்லாருமே நாளைக்கு ஒரு 0க்கு 5 ப்ளே பண்ணுவீங்க. நமக்கும் ஸ்பெஷல் சி போர்டில் 5ஆம் நம்பர் தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது, 5 3. ஸோ இந்த கான்ட்ரவர்சி தான் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நம்ம மிஷின் நம்பர் வச்சு இந்த இது என்னன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அதை நான் போகிறது அடுத்ததாக 4ஆவது ஆப்ஷனாக போகிற நம்பர் ஒரு 9ஆம் நம்பருக்கு போகிறேன். சரிங்களா, இப்போ நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஏ போர்டில் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 6ஆம் நம்பர் அல்லது ஒரு 2ஆம் நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சரிங்களா, 2 நம்பர் தான். அதேமாதிரி பி போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இன்றைக்கி எய்ம் பண்ணதுனால நாளைக்கு இறங்கும் அப்படின்றதுக்காக தான் அதை கொடுக்குறோம். சரிங்களா, வரும் அது கணக்கில் வருது. 0 அதே கணக்கு தானே வரும். அதனால் கொடுக்குறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது சி போர்டில் 2ஆம் நம்பர், 2வது ஆப்ஷனாக போகிறது 4ஆம் நம்பர், 3வது ஆப்ஷனாக போகிறது 8ஆம் நம்பர், 4வது தான் 9ஆம் நம்பர் போகிறேன்.
சப்போஸ் மிஷின் நம்பரில் இங்கே இருக்கிற நம்பர் மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம 5-3க்கு போகலாம். அது எப்படி கெஸ்ஸிங் வருதோ அதை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான். சரிங்களா? ஸோ அப்போ தான் நீங்கள் மிஷின் நம்பரை பார்க்கணும். நம்ம எப்போ நம்ம போர்டில் நம்ம இங்கே கொடுக்குற நம்பர் வந்துருச்சோ இல்லை நம்ம கொடுக்குற 3D ஏதாவது இறங்கிருச்சுன்னா நம்ம அப்போ தான் வந்து நம்ம மிஷின் நம்பரில் கொடுக்குற கெஸ்ஸிங் முழுசாக எடுத்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம். ஏபிபிசிஎஸ்சி பார்க்கும்போது 95-59ன்னு போகிறேன். ஸோ அப்படியே டேரெக்டாக ஒரு பவர் எடுத்து நிறைய நம்பர் வருது, 095 அந்த மாதிரி வருது, 059ன்னு வருது. ஸோ அதுக்காக அதை கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 8-5 நேற்றும் கொடுத்துருந்தோம், இன்றைக்கும் கொடுக்குறோம். வேணா நிறைய இடத்துல வந்திருக்கு 8-5-5-8. ஸோ 2 செட்டு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான செட்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 72. சரிங்களா? இந்த 3 செட்டில் 72 ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் தான் இந்த 3 இதில். ஸோ 87 விட அடுத்தது பார்த்திங்கன்னா 74-65. ஸோ 17 பாருங்கள், இன்றைக்குமே வந்து நல்ல கணக்கில் வந்துச்சு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம். அதேமாதிரி 9-9 நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் மேனே தான் போகிறாங்க. நாளைக்கு நாள் எப்படி அடிக்கிறாங்கன்றது தெரில, அதை பார்த்துட்டு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் 9-9 நேற்று கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும், நேற்று கெஸ்ஸிங்லேயுமே நம்ம 1-1-9-9 கொடுத்துருந்தோம். சரிங்களா? 1-1-9-9 கொடுத்துருந்தோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே திருப்பி ரிப்பீட் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 7 நாள் கொடுத்துருந்தோம், அது இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? கணக்கில் அதுவும் திரும்ப வந்திருக்கு. ஸோ அதுக்காக நம்ம அதை எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு ஷுவராக வந்து ஒரு 3D தட்டி தூக்கணும். இன்றைக்கி விட்ட போர்டை நம்ம ஒரு பிசி தான் வின் பண்ணோம். நாளைக்கு வந்து அப்படி இல்லாமல் எல்லாத்துலேயும் வின் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு 2 நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணோம். 2 நாள் அல்லது 3 நாள் பார்த்தோம்னா என்ன ட்ராக்கில் எப்படி போகிறாங்க, எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்கன்றதை முடிவு பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ABC 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் டியருக்கும் இனிமேல் வந்து கெஸ்ஸிங் போகிறேன். கொஞ்சம் அந்த அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த டைமிங் போட முடியல, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் 1 மணி ஷோக்கும் சரி, ஈவினிங் 5-6 மணி ஷோக்கும் சரி ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம். ஸோ அந்த 8 மணி ஷோக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும். ஸோ வீடியோ போடுறதோட ஏதாவது போஸ்ட் மாதிரி அந்த மாதிரி போட்டு கூட ஒரு சின்ன வீடியோ நம்ம வின்னிங் வீடியோ மாதிரி போட்டு சொல்லிடுறேன் நான். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ABC 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். நம்ம ஒரு 2 நாளாக வின்னிங் வந்துட்டு தான் இருந்துச்சு. நான் தான் வின்னிங் வீடியோ போடல. சரிங்களா? ஸோ நம்ம போட்டுக்கலான்னு விட்டால் ஒரு நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்தப்பறம் நம்ம வின்னிங் வீடியோ நாளைக்கே போடுவோம் நான். சரிங்களா? ஷூராக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது. இன்றைக்கி எப்படி போர்டு நம்ம அடித்து சொன்னோமோ, ஆனால் அதே மாதிரி நாளைக்கு ஒரு 2 போர்டு நமக்கு நல்லாவே உட்காந்துருக்கு. அதான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்குது. அதை வச்சு பேசிக்கலாம். ஸோ இந்த ஆல் போர்டில் உங்களால் முடிஞ்சால் ஒரு 6ஆம் நம்பருக்கும் போங்க. அது இன்னொரு அந்த நேற்று சொன்னால் அதே ட்ரிக்கை நான் திரும்ப சொல்கிறேன் நான். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுன்னா அதை வச்சு மேட்ச் பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? ABC 3D நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 485, 062 2-3 நாளாக வந்துட்டுருக்கு. பார்த்துக்கோங்க. 062, 412, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 059, 095 அந்த நம்பர். ஸோ 785, 929 டபுள்ஸ் 929, 939ன்னு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதனால் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் 177, அதேமாதிரி 147. சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போர்ட் ஃபைனல் பண்ணிடுறேன். போர்ட் ஃபைனல் பண்ணி சொல்லிடுறேன் நான். சரிங்களா? போர்ட் ஃபைனல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு A போர்ட், B போர்ட், C போர்ட் என்ன கொடுத்துன்றதை நான் தனியாக எடுத்து எழுதுறேன். ஸோ மேலே நிறையா நம்பர் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லிமிட்டாக ப்ளே பண்ணுறவங்க இதை மட்டும் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ரெண்டாவது ஒன்று நம்ம இங்கே கொடுக்குறது பார்த்திங்கன்னா என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் அது மேட்சான எடுத்து போடுங்க. அதுக்காக நான் உங்கள் கெஸ்ஸிங்கை பார்த்து போட்டேன் எனக்கு வரல அப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொல்கிறவங்க யாருன்றது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம 3 நாள் 3D வின்னிங் கொடுத்தோம். ஸோ அவர் வின் பண்ணாரான்றது எனக்கு தெரியல. சரிங்களா? ஹேட்ரிக் வின்னிங் வந்து நம்ம 3D கொடுத்தோம். ஸோ அன்றைக்கி போட்டு அவர் வின் பண்ணியிருக்கலாம்ல. இன்றைக்கி C போர்டு நம்ம சொல்லியிருந்தோம். C போர்டில் 0 தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதை வச்சு அவர் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ எதுவுமே பண்ணல அவர். எதுவுமே பண்ணாமல் எதுவும் போடாமல் குறை சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இது எடுத்து தரத்துக்கு ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கறதுக்குன்றது ஒரு கஷ்டமான விஷயம். அதை டெய்லி வின்னிங் வருது, அதை விட ஒரு பெரிய விஷயம்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ப்ளே பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நான் யாரையும் குறை சொல்லலை. பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா என்ன நம்பி இங்கே ஒரு 4000 பேர் இருக்காங்க. சரிங்களா? அந்த 4000 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. A போர்டில் 2, 6, 5ஆம் நம்பர் போகலாங்க. 7, சரிங்களா? 3, ஒரு 1ஆம் நம்பர் டேட்டா மேலே கொடுத்துட்றேன். அதேமாதிரி C போர்டில் 2 சொல்லியிருந்தேன், 4 சொல்லியிருந்தேன், 8 சொல்லியிருந்தேன், 9 சொல்லியிருந்தேன். ஒரு 5ஆம் நம்பர் நான் இங்கே எழுதுகிறேன். சரிங்களா? 5ஆம் நம்பர் எழுதுகிறேன். ஸோ இதுதான் போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இன்னும் நான் நேற்று சொன்ன அதே ஃபார்மேட்டு தான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நமக்கு 0 அப்படின்னு வந்திருந்தாவே அது கூட இருக்க நம்பருடைய பவர் தான் வரும்னு நேற்று சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா?
இது 0னால ஒரு 5 வருங்க. ஸோ அது கூட வந்து 9 இந்த மாதிரி தான் வரும்னு அவங்க 5 8 நம்ம 5 8 0 ஒரு பேர் விளாடுவோம். அவங்க அப்படியே 0 0ன்னு அதை அடிச்சிட்டாங்க. அதனால் மாறிடுச்சு. 9 நம்பர் நம்ம மேட்ச் பண்ணி தான் பாருங்கள் அது கூட. சரிங்களா, அதே தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 900ன்ற நம்பர் 900. இந்த நம்பரில் இந்த நம்பருக்கு உண்டான பவர் 4. சரிங்களா, ஸோ இந்த பவருக்கு உண்டான 4. இதை வந்து அதுக்கு அடுத்த நம்பர் 9 0 9 10 அப்படின்னு வரப்போ 1ஆம் நம்பர் வந்துடும். சரிங்களா, 9 4னா 4 1ன்னு வந்துடும். சரிங்களா, 4 1ன்னு வந்துடும். நாளைக்கு அவங்க ப்ளே பண்ணுறப்ப இது ரெண்டில் ஏதாவது 5 அல்லது 8 எடுப்பாங்க. சரிங்களா, ஏதாவது ஒரு நம்பர் தான் வரும் அப்படின்றத எடுத்துருந்தோம் நம்ம. சரிங்களா, 9 4. இந்த 4க்கு கட் நம்பரும் அவங்க விளையாடுவாங்க. சரிங்களா, கட் நம்பர் விளையாடுறப்ப அதே ஒரு 7ஆம் நம்பர் வரும். ஸோ இந்த 4 நம்பர் கூட ஒரு 5ஆம் நம்பரோ 8ஆம் நம்பரோ சேரலாங்க. 5 8 0 சேரலாம். சரிங்களா, ஸோ 5ஆம் நம்பர் தான் வச்சுருக்கேன். 5 அல்லது 8. சரிங்களா, 2 நம்பர் தான் மேரும். உங்களுக்கு 5 இதில் ஒரு நம்பர் தான் மேட்ச் ஆகும். இன்னொரு நம்பர் நீங்கள் 0 எடுத்துக்கோங்க, இல்லை 8 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் 0 95 அந்த மாதிரி 0 95. அதேமாதிரி 9 4 7ன்னு இருக்குங்களா. ஸோ 947 147 அந்த மாதிரி ஒரு 5ஆம் நம்பர் அந்த மாதிரி பேர் பண்ணி தான் வரும். சரிங்களா, அந்த மிஷின் நம்பர் வந்தப்பறம் பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மாதிரி தான் இதை பார்த்துக்கோங்க. 2 0க்கு ஒரு 5 அல்லது 8 வச்சுக்கோங்க. ஸோ 9 4 1 7 இதில் தான் வரணும். எப்படி பார்த்தீங்கன்னா 4 7 பேரோ இல்லை 9 4 பேரோ அது 5ஆம் அந்த மாதிரி சேர்ந்து வரலாம். புரியுதுங்களா, 4 7ன்ற பேர் அல்லது 9 4ன்ற பேர் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் கூடியோ 8ஆம் நம்பர் கூடயோ சேர்ந்து வரலாம். சரிங்களா, 5ஆம் நம்பர் கூட அல்லது 8ஆம் நம்பர் கூட சேர்ந்து வரலாம். இன்னொரு நம்பர் வந்து டேரெக்டாகவே 0 சொல்லிடுறேன் நான். சரிங்களா, அந்த பேரில் இது உள்ளே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அது கூட ஒரு 0 சேர்ந்து வரலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.